அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். இந்த நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல்களாகட்டும், நீங்க அதுக்கு கேட்கிற சந்தேகங்களாகட்டும், அதற்கெல்லாம் தீர்வு தருவதற்காக திரு ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்காரு. நீங்க அவர்கிட்ட கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம். உருவாய் அருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம் சார். இந்த புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இந்த புத்திர பாக்கியம் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. அந்த மகத்தான பாக்கியம் சில பேருக்கு தோஷங்கள் மூலமா தடப்பட்டு போயிட்டு இருக்கு. அது என்ன காரணம்? எதனால தோஷங்கள் வருது சார்? பொதுவா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய உபாதைகளில் இது ஒரு உபாதையாக இருந்துருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு எல்லாத்துக்கும் பெரிய உபயோககரமாக இருக்குது. ஜோதிஷம் சம்பந்தமாக, ஆன்மீக விஷயம் சம்பந்தமாக, மற்ற பூஜை புனஸ்காரங்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்தானம். இன்னைக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போயிருந்தா அவ கேட்குறது எத்தனை ரூபா பேங்க்கில் வச்சுருக்கேன்னு கேட்குறது கிடையாது, எத்தனை குழந்தைகள் அப்படின்னு தான் கேட்பாள். ஏன்னா மந்திரத்தில் கூட புத்திர பௌத்திர தனம் தானியம் வசுஹு அப்படின்னு சொல்லுவாள். புத்திர பௌத்திரர்களோட தனதானியத்தோட சௌக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இந்த லோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஜனனமும் இறைவனுடைய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவா. பிறப்புல அரிதான பிறவி மானிட பிறவி அப்படின்னு அவ்வை பிராட்டி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த பிறவியில புத்திரதோஷங்கிறது எதனால வர்றது, எதனால ஏற்படுறது? பஞ்சமா பாபக. ஒரு ஜாதகத்துல பஞ்சமஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பஞ்சமாதி பாபங்கள்ங்கிறது அதோட முக்கியமா இருக்கு. இந்த பஞ்சமா பாபங்கள் ஏற்படும் பொழுதும் புத்திரதோஷ, இந்த புத்திர தோஷம் ஏற்படும் பொழுதும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஜென்மாந்திர பாபதோஷேன புத்திர பாக்கியம், அதாவது ஜென்மாந்திர பாபதோஷத்தில் புத்திர பாக்கியங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பூர்வ புண்ணிய தோஷம் அப்படிங்கிறது வழி வழியாக நம்ம வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறதும், வழி வழியாக இருக்கக்கூடிய நம்ம கலாச்சாரத்தை காக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதில் ஏதாவது சிறிதுமேனு தவறினால் நம்மளுக்கு எவ்வகையான தோஷங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஓகே, தொடர்ந்து நிறைய தோஷங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? ஓகேங்க சார், இப்போ சார் லைனில் இருக்காரு, நீங்கள் கேள்வி கேட்கலாம். யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? சரிங்க சார், தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். 25/4/1971. சரி, என்ன கேள்வி உங்களுக்கு? என்ன கேள்வி உங்களுக்கு? சார், தொழில் நிரந்தரமான ஒரு தொழில் அமைய மாட்டிருக்கு. சரி, எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து இருக்க தவிர இடையில விட்டுறீங்க. குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு, இடையில விட்டுறீங்க. சரியா நிரந்தரமா இருக்கிறது இல்லை இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. நீங்க இருக்கக்கூடிய வீடோடைய திசை என்ன சார்? வடக்கு பார்த்த வீடுங்க, கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சிருக்கு. வாசல் இருந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியல, இடம் விட்டு இடம் மாறிண்டே இருக்கு. இது நான் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க இல்லையா? தொழில் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய 10ஆம் இடம் பலம் இல்லாத போது இந்த விதமான தன்மைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு 6 வாரம்
செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் அர்ச்சனை காலையில் 6 மணிக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும். 6 வாரம் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். 6 தடவை பண்ணும்போது 6 பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுவும் ராஜகோபால் யந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தொழில் உங்களுக்கு நிரந்தரமாக நிற்கும். இது அதீதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவமான பூஜை. முடிந்த வரைக்கும் கந்தசஷ்டி கவசம் நீங்கள் 6 தடவை பிரதட்சணம் பண்ணும்போது கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்திக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கிருந்து சார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? திருச்சி மாவட்டம் குமரவேல் பேசுறேன் மேடம். குமரவேல் சார், யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். என்ன வயசு 43 மேடம். சரிங்க சார். சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசலாம் அவர்கிட்ட. வணக்கம் குமரவேல் சார். ஓம் நம சிவாய. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னோட வயசு 43 சார். சரி. கன்னிராசி, கும்பலப்பணம், நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் 2ஆம் மாதம் சார். என்ன கேள்வி சார் உங்களுக்கு? எனக்கு வந்து பாகப்பிரிவினை சொத்து முன்னோர் சொத்து எப்போ கிடைக்கணும் ஒரு கேள்விங்க. சரி. 2வது சார், நான் தொழில வந்து எனக்கு வந்து அடிக்கடி மாத்திட்டே சூழ்நிலை இருக்குது. தொழில் நிரந்தர தொழில் அமைங்களா? ஓ, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க குமரவேல் சார்? சார், அப்ப நான் ஒரு 2 வருஷமா எந்த தொழிலும் செய்ய முடியலைங்க சார். கொஞ்சம் வருமானம் தடையாயிட்டு இருக்கு. ஆமா சார், உண்மை. சரி, பொதுவா எல்லா காரியத்தையும் எடுத்த உடனே உங்களுக்கு தடங்கள் ஆயிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ. எடுத்த காரியங்கள்ல தடங்கள் நிறைய ஆயிட்டு இருக்கா? ஆமா சார். சரி, இந்த மாதிரி தடங்கள் ஆகிறதுக்கு உண்டான தோஷங்கள் என்னன்னா சர்பதோஷம்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் புற்று இருக்கிற கோயிலுக்கு போறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா நவக்கிரகத்துல ராகு கேது, இந்த ராகு கேதுவுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ராகு கேதுவுக்கு அபிஷேக ஆராதனை 90 நாட்கள் பண்ணுறதும், அதே சமயத்தில் எலுமிச்சம்பழம் துர்காம்பாள்கிட்ட வச்சு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிறது உத்தியோகஸ்தானத்தில் பலம் பெறதா இருக்கும். பூர்வீக சம்பந்தமான தோஷத்துக்கு உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம் சனி பகவான் சொல்லுவாங்க. பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். தானியத்தில் நவதானியம்னு சொல்லுவாங்க. இந்த தானியங்களை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். 9 தானியங்களும் வாங்கி முடிந்த வரைக்கும் 9 வாரம் சனிக்கிழமை உங்களால் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை யாராவது முடியாதவங்களுக்கோ அவங்களுக்கு தானியங்களை தானம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? உங்க பேர் என்னமா? மதுரை பக்கத்துல. ஹலோ. ஹலோ. ஆமா, உங்க டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியும். பண்ணிட்டேன் மேடம், பண்ணிட்டேன். இப்ப சொல்லுங்கம்மா, எங்க வந்துமா பேசுறீங்க? உங்க பேர் என்ன? மதுரை அலங்கமங்கலம் கிராமத்துல. சரிங்கம்மா, யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? எங்க ஃபேமிலிக்காக. சரி, ஓகே. சார் லைன்ல இருக்காரு, நீங்க அவர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. சார், ரொம்ப சந்தோஷம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்பவுமே தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. என்ன கேள்விமா உங்களுக்கு? என் பேர் வினோபா. என்னோட ராசி. சரி. நட்சத்திரம். சரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விஷயத்துல சிரமமா இருக்குன்னு நினைக்கிறீங்க வினோபா? நான் ஒண்ணு அப்ளை பண்ணிருக்கேன். அது என்ன ஆகும்? புரியல, நீங்க பேசுனது கேட்கல. என்ன சொல்லுங்க? எனக்கு கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கார இறந்து. சரி. பெரிய பொண்ணு 8 மாசம் இருக்கும்போது இறந்து. சரி. இப்போ வந்து நான் உங்களோட வாய்ஸ் ரொம்ப கிளியரா இல்லையே. அதாவது நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. பொதுவாக பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன விஷயத்தில் 2 விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, அதாவது எனக்கு திருமணமாகி கணவர் ஸ்தானம் பலம் இல்லைன்னு சொன்னீங்க. இந்த விவாக தோஷம் அப்படிங்கிற தோஷம் இருக்கும்போது இந்த விதமான உபாதைகள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வஸ்திர தானம் ரொம்ப முக்கியமான தானமாக கொள்ளப்படுகிறது. 1. 2வது, தடைகள் இல்லாத சிறப்பான வாழ்க்கை அமையறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சௌந்தர்யலகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சௌந்தர்யலகரி புஸ்தகம் கடையில் வாங்கி முடிஞ்ச வரைக்கும் தினம் ஒரு தடவை பாராயணம் பண்ணுறதும், சுந்தரகாண்டம் தினம் ஒரு தடவை பாராயணம் பண்ணுறதும் விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உங்களான வழிபாடாக இருந்துருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். எங்க மனைவிக்காக கேட்கிறேன். சரிங்க சார். சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசுங்க.
ஓம் நம சிவாய. வணக்கங்க. நமச்சிவாய ஐயா. சொல்லுங்க. வேலூர்ல இருந்து பேசுறேன். என் மனைவி கேட்க போறேன். உங்க பேருங்கய்யா? என் பேர் வெங்கட்ராமன் ஐயா. சொல்லுங்க வெங்கட்ராமன் சார். இப்போ எங்க மனைவி டேட் ஆஃப் பர்த் வந்து 16/11/78 ஐயா. காலை 7:30 மணிக்கு ஐயா. சரி. அவங்க ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். அவங்க கவர்மெண்ட் போஸ்டிங் எப்ப கிடைக்கும் ஐயா? அரசாங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. சரி. அரசாங்க உத்தியோகம் எப்ப கிடைக்கும்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. இவங்களோட பேரு வாணி. வாணி. இவங்களோட இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க கேட்கக்கூடிய நேரத்தை வச்சும் இவங்களோட ஜாதகத்துடைய பலன்கள் வச்சும் பார்க்கும்பொழுது அடுத்த மாதம், அதாவது தை மாதம் முடிஞ்சு மாசி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பலன்கள் வருதுன்னு அப்படியே விட வேண்டாம். அரசாங்க உத்தியோகத்துக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆரஞ்சு கலர் வஸ்திரம், அதாவது ஆரஞ்சு கலர் வஸ்திரம் போட்டுக்கிறதும் சூரிய பகவானை வழிபடுறதும் விசேஷமான பலன்கள் கொடுக்கும். கோதுமை, இந்த கோதுமையில் வச்சு ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். இந்த தானியத்தை தானமாக கொடுக்கறது நல்ல மகத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆதித்ய ஹிருதய மந்திரம் அப்படின்னு சொல்லுவா, அபிராமி அந்தாதி, இந்த ரெண்டையும் படிச்சுக்கிறது அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல உன்னதமான தன்மைகளும் ஏற்படுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் அன்னூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க பேர் என்ன சார்? என் பேர் தனராஜ். ஓகே சார், சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசலாம். யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு சார். ஓகே சார், பேசுங்க சார். ஓம் நம சிவாய. வணக்கம் தனராஜ் சார். வணக்கம் சொல்லுங்க சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 29/11/1967. சரி. என் ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்காங்க சார். பேரு தனராஜா இருக்கான முன்னேற்றம் இல்லைங்கிறீங்க. ஆமாங்க சார். பணம் வர்றது இல்லையா? ஆமாங்க சார். போயிட்டு இருக்கிறேங்க. இருந்தாலும் கொஞ்சம் சிரமம். என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? நான் வேலைக்கு ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். உங்க வீடு ஏதாவது மேற்கு தெற்கு பார்த்த திசைகள்ல இருக்கா? வடக்கு பார்த்துருக்கேன். வடக்க பார்த்துருக்கு. வீட்டுல லக்ஷ்மி விரதம் பூஜைகள்லாம் கரெக்டா பண்றது உண்டா? சார் அதெல்லாம் இல்லை சார். எதுவும் பண்றது? ஆமா. சாதாரண ஃபேமிலி இல்லையா? ஆமா சார். சரி. பொதுவாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கணும். வீட்டில் முதல்ல டெய்லி தீபங்கள் ஏற்றுற வழக்கங்களே எடுத்துவாங்க. அதாவது நம்ம எதுவும் பண்ணாத நம்ம எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது, மரம் வச்சுருக்கோம், செடிக்கு தண்ணி ஊற்றாமல் மரம் வளரணும், அதே மாதிரி காய்கள் கணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சிரமமான விஷயங்கள் கிடையாது. உழைக்கிறீங்க கரெக்டு தான். அந்த உழைப்பு கூட இறைவனோட அனுகிரகமும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. உழைப்பாளி கூட இறைவனோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா இன்னும் நல்ல மகத்துவம் இருக்கும். நம்ம எப்போவுமே இறைவன் நமக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். இருந்தாலும் அவரை நோக்கி நம்ம பிரார்த்தனை செய்யும்போது, அதை நோக்கி நம்ம செல்லும் பொழுது எடுத்தக்கூடிய காரியங்கள் ரொம்ப சுலபமான காரியமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணும், நித்திய வழிபாடை ரொம்ப முகத்துவம் கொடுக்கணும். நித்திய வழிபாடுன்னா என்ன? வீட்டில் முதல்ல விளக்கேற்றுற வழக்கங்கள் எடுத்துருக்கணும். அதேமாதிரி வியாழக்கிழமை சாயந்தரம் வீட்டில் நல்லா சாணி போட்டு மொழுகி அதே சமயத்தில் கோலமிட்டு நல்ல வழிபாட்டு முறைகளை ரொம்ப ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் மகாலட்சுமி பூஜை, மகாலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன பண்ணுறோம், நட்சத்திரம் மாதிரி ஒரு கோலம் வீட்டில் போட்டுக்கோங்க. அரிசி மாவு பொடியில் நட்சத்திரம் மாதிரி கோலம் போட்டுக்கோங்க. அந்த நட்சத்திரம் மாதிரி கோலம் போட்டு விளக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல விளக்கு வச்சுக்கோங்க. விளக்கு வச்சதுக்கப்புறம் முன்னாடி ஒரு வெத்தலை வச்சு ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ இப்படி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப மகத்துவம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைய நீங்கள் 100 தடவை கூப்பிட்டா தான் அந்த குழந்தைக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். ஓ நம்ம தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறது, ஐஸ்வர்யான்னு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய திருப்பி திருப்பி கூப்பிடுவேன் நீங்கள், ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு திருப்பி 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 அந்த குழந்தைய கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட தான் அந்த குழந்தைக்கு ஓ நம்மளை தான் கூப்பிட்றாளாக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி தான் மகாலட்சுமி விரதத்தை நீங்கள் விடாது ஜபிக்க நல்ல பலன்கள் இருக்கும். நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஓம் நம சிவாய். ஒரு சிறிய இடைவேளைக்கு நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு விடை தருவதற்காக ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்காரு. நாம் அவர்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க அவர்கிட்ட கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 044445969595. ஒரு நேரம் எடுத்தோடனே லைன்ல இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டு நம்ம பேசலாம். சார் வணக்கம்.
வணக்கம்மா. வணக்கம்மா, எங்க இருந்துமா அழைக்கிறீங்க? நான் இங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. ரம்யா பேசுறேன். ரம்யா. ரம்யா, யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்காக கேட்கணுங்க. சரி, ஓகே. நீங்க வந்து சார் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் ரம்யா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? இன்னும் அப்படி போயிட்டு இருக்குங்க சாமிஜி. என்ன ரொம்ப வருத்தமா இருக்குல்ல? பையனுக்கு திருமணம் நடக்கிற சாமிஜி 34 முடிய போகுது. பிப்ரவரி 35. நாங்களும் எல்லா சாமி கோயிலும் போயிட்டோம், எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டோம். ஒன்னும் அமைய மாட்டேங்குதுங்க சாமிஜி. வேலை நிரந்தரம் இல்ல, அப்பா இல்ல, இருந்து நான் தான் செய்யணும் சாமிஜி. நீங்க என்ன அது செய்யணும். நாங்களும் எல்லா கோவில் போயிட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டோம், இன்னும் தடைப்பட்டுட்டே இருக்கு. இதுக்கு என்ன நிவர்த்தி? விரைவில் திருமணம் நடக்கணும், 1 இயருக்குள்ள பண்ணணும்னு சொல்றாங்க. அப்பா இருந்து 1 வேலை வந்து இப்ப போயிட்டு இருக்காரா இல்லையா? நடக்க மாட்டேங்குது. அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழி பிறக்க வச்சு. கண்டிப்பாமா. சரி, இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த முன்னோர்கள் தோஷம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது பித்ரு வகையில் தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த பித்ரு வகை தோஷத்துக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாலா, நீங்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். ஏற்கனவே போயிட்டு வந்திருந்தாலும் இன்னொரு தடவை போகிறது. காசி, கயா, ராமேஸ்வரம் முடியாத பட்சத்தில் ராமேஸ்வரம் மட்டும் போகணும். அந்த இடத்துல திலஹோமம் அப்படின்னு சொல்லுவாள். குறைஞ்சது 12 பேருக்கு மேலே, 12 பிராமணாவுக்கு மேலே உட்காந்து திலஹோமம் பண்ணிக்கணும். 3600 ஆவர்த்தின்னு சொல்லுவோம். அதாவது 3600 மந்திரத்துக்கு மேலே ஆவர்த்தி பண்ணோம். அமாவாசை, அஷ்டமி தினம், அப்படி இல்லை ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை போகிற அன்னைக்கு உங்கள் பசங்களுக்கோ உங்களுக்கோ சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அங்கே போய் முதல் நாள் யாகம் பண்ணிட்டு இருந்து அடுத்த நாள் நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும். ரொம்ப மடி ஆச்சாரத்தோட ஸ்ரத்தையோட பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய திலக் ஹோமம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நேராக ஒவ்வொரு திங்கக்கிழமை காலையில் 13 வாரம் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் அப்படிங்கிற அபிஷேகத்தில் பசும்பால் அபிஷேகம், நல்லா கேட்டுக்கோங்க, பசும்பால் அபிஷேகத்தை அபிஷேகமாக பண்ணணும். அப்படி அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் சிவன் கோயிலில் பார்வதி பரமேஸ்வர பூஜை. இப்போ நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை ஸ்ரத்தையா பக்தியா செஞ்சா 100 இல்லை 1000% இவாளுக்கு இந்த தோஷங்கள் போகும். இந்த ஜாதகத்தில் சீக்கிரம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் திருமண யோகம் கூடி வரும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், ஈரோடு இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? சிவன்மலைங்க. ஓகேங்க சார், யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். சரி, சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் சிவமலை சார். வணக்கம் சார். ரொம்ப அருமையான பேர் வச்சிருக்கீங்க, சிவன்மலை. ஆமாங்க சார். ஈரோட்டில் இருக்கு இல்லையா? ஈரோடு இருக்குங்க சார். சொல்லுங்க, என்ன கேள்வி உங்களுக்கு? நான் 8/12/1963 பிறந்தேன் சார். ஒரு பொண்ணுங்க. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசிங்க. சரி. பொண்ணுக்கு அதே தாங்க, கொஞ்சம் தொழிலாம் ரொம்ப மந்தமா இருக்கு. பவர் ரூம் போட்டுக்கிறேங்க. சரி. தொழில் ரொம்ப மந்தமா இருக்கு, கொஞ்சம் கடன்லாம் கொஞ்சம் இதாக இருக்குங்க. சரி, இப்போ ஒரு 2-2.5 வருஷமா இப்படி இருக்கா, இல்லை முதல்ல இருந்து எப்படி இருக்கா உங்களுக்கு? 2 வருஷமா தான் இந்த மாதிரி, 2-3 வருஷமா தான் இருக்குங்க. சரி, நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்களா, பொதுவாகவே எல்லாரும் அப்படி சொல்றாங்களா? இல்லை, பொதுவாக பவர் ரூம் கொஞ்சம் இதாக இருக்குதுங்க. நம்மளும் கொஞ்சம் ரொம்ப ஒரு சில பேர் தான் வித்துறாங்க. நம்ம போனோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கேட்டு 350 இருக்காங்க. உங்க குலதெய்வ வழிபாடு என்ன? ஆயியம்மன் காஞ்சியம். சரி, நீங்க எத்தனை மாசத்துக்கு ஒருக்காங்க போற வழக்கம் உண்டு? 2 மாசம் 3 மாசம் போகணுங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா போவீங்க. அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க இல்லையா? ஆமா, நானும் வீட்லயும் போவோம். பொண்ணு பெங்களூர்ல படிக்கிறாங்க. வந்த கவர்மெண்ட் போவோம். குலதெய்வத்துக்கு படம் இருக்கா, சுவாமி படம் இருக்கா? சாமியோட வீட்டுல இல்லைங்க. சரி, ஒரு குலதெய்வத்தினுடைய படம் மட்டும் வாங்கி வீட்டில் வச்சுக்கிடுங்க. 12 நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு பக்கத்தில் இருக்கிற புஷ்பம் வாங்கி, அதாவது உதிரி பூவாக வாங்கி அதை கட்டிக்கிறது, மல்லி புஷ்பமாக வாங்கிக்கோங்க. மல்லிப்பூவாக வாங்கி நீங்கள் அதை கோர்த்து கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் அவங்கள பண்ணுறதை வழக்கமாக எடுத்துக்க சொல்லுங்கள். 12 நாள் தொடர்ந்து வளர்பிறை நாளில் 12 நாள் தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள். அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 12 நாள் தொடர்ந்து குலதெய்வத்துக்கு புஷ்பத்தை போட்டு 2 திராட்சை, உலர்ந்த திராட்சையை வச்சு டெய்லி பூஜை பண்ண சொல்லுங்கள். அப்படி பூஜை பண்ணி
சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லி தினம் தினம் பூஜையை பண்ணுங்க. அதே மாதிரி காமாட்சி தீபத்தை ஏற்றுப்பீங்க, அதாவது ஒத்த தீபத்தை ஏற்றி ரொம்ப அழகாக வழிபடுங்க. இதிலிருந்து உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த வரை இந்த வரக்கூடிய தை வள்ளியில் ஏதோ ஒரு வள்ளியில் ஒரு 5 சுமங்கலியை கொண்டு குத்து விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த குத்து விளக்கு வச்சு பூஜை வழிபாட்டை பண்ணுங்க. அதே மாதிரி இதை முடிச்சதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு மணி, அதாவது மணி அல்லது குத்து விளக்கு தானமாக கொடுக்கறது நல்ல உன்னதமான பலன்கள் ஏற்படும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த தடவை சிவன்மலை ஃபோன் பண்ணும்போது சந்தோஷமான விஷயங்களை சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படணும்னு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, பேர் என்னம்மா? வினோத்குமார். சரி, துலாம் ஓகேங்க. ராசி, சுவாதி நட்சத்திரம், ஓகே, தனுசு லக்னம். சரி, ஓகேம்மா. சார் லைன்ல இருக்காரு, நீங்க உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா. ஓம் நம சிவாய. சொல்லுங்க. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். யாருக்கு? பையனுக்கு பார்க்கணுமா? ஆமா சார். என்ன கேள்விம்மா உங்களுக்கு? 9/10/1991. சரிம்மா. இது பையனுக்கு வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்ல பிரைவேட்ல தான் கிடைக்குமா சார்? அதாவது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா பிரைவேட்டில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமா சார். பொதுவாக இந்த இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசுகிற நேரத்தை வச்சும் பிரச்சனை நேரத்தை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ப்ரைவேட்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருந்துருக்கு. ப்ரைவேட்டாக முயற்சி பண்ணிக்கிறது நல்ல உன்னதமான பலன் கொடுக்கும். அதாவது இது வருமா அது வருமானு ரெண்டையும் காத்துன்னு இருக்காமல் ப்ரைவேட்டாக செயல்படுறது, அதாவது நீங்கள் வந்து அரசாங்க உத்தியோகம் இல்லாமல் தனியார் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிறது இந்த ஜாதகத்துக்கு உகந்ததாக இருந்துருக்கும். பின்காலத்தில் வரும்பொழுது அதை பற்றிய முயற்சிகளை நம்ம பார்த்துக்கலாம், அதை பற்றி பேசிக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு புதன்கிழமை நவகிரகத்தில் புதனுக்கு பூஜை பண்ணி பச்சை பயிறுன்னு சொல்லுவாள். இந்த பச்சை பயிரை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி புதனுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுறது நல்ல உன்னதமான பலன்களும். வீட்டு பக்கத்தில் கோசாலை, பசுமாடு கோசாலை இருந்தது அப்படின்னு சொன்னால் 2 விளக்கு ஏற்றிட்டு, கோசாலைக்கு முன்னாடி விக்கிரகம், அதாவது விநாயகர் விக்கிரகம் எதாவது இருந்ததுன்னா அங்கே 2 விளக்கு ஏற்றி 11 தடவை பிரதட்சணம் பண்ணி சுற்றி வர்றது உன்னதமான பலன்களும். அகத்திக்கீரைன்னு சொல்லுவோம். ஒரு வியாழக்கிழமை போய் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி சாத்துறது உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சீக்கிரமாக இவருக்கு உத்தியோகஸ்தானம் சிறக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், கோயம்புத்தூர் மேடம். பேர் சார்? சேகர் மேடம். சேகர் சார், யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு மேடம், எனக்கு. சரிங்க சார். சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் சேகர் சார். நமச்சிவாயா சார். சொல்லுங்க. சேகர் சார். 11/12/55 சார். துலா லக்னம், துலா ராசி சார். சரி. இந்த கடந்த 7 ஆண்டுகளாக எனக்கு ரொம்ப சிரமத்துல சார். ரொம்ப அந்த மாதிரி இப்படின்னு இல்லைங்க, அப்படி ஆயிடுச்சுங்க. இந்த தனிப்பெயர்ச்சி நல்லா இருக்குமான்னு தான் கேட்கறேன் சார். நல்லது. நல்ல சனி பயிற்சி வர்றது நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்களா? ஆமா, ஏன்னா 7 வருஷம் தான் பிசினஸ் ரொம்ப டல்லுங்க. டல்லுன்னா ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க சார். சனி பயிற்சி எப்போ வருது? சனி பயிற்சி எப்போ வருது? ஏன்னா வர 26 சொல்லிட்டு இருக்காங்களா சார், அதான் கேட்குறாங்க. சரி. நீங்கள் திருநள்ளாறில் எப்போ பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. பொதுவாக சனி வந்து ஒரு கிரகத்திலேருந்து, அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது, அது வந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி வக்ரகதியாகி திருப்பி அதே ராசிக்கு சனி பயிற்சி வந்துடும். திருப்பி அடுத்த டிசம்பர் மாதம்தான் பயிற்சி ஆகும். 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு பயிற்சி ஆகக்கூடிய வருஷம்தான் சனி பயிற்சி அப்படின்னு பேர். ரொம்ப விசேஷமான பயிற்சி தான். அதாவது சனி இந்த ஜாதகத்தில் வக்ரம் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு 7 சனி நடந்துன்னு இருக்குது. அதாவது தனுசு ராசி, துலா ராசி, அதே போன்று பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, இவங்களுக்கெல்லாம் 7 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7 சனி காலகட்டத்தில் இவங்களுக்கு பெரிய விதமான உபாதைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் சனிக்கு மேலே இருக்கக்கூடிய தெய்வம் அதிதேவதா பிரத்யதி தேவதா சகிதாய பகவந்தம் அப்படின்னு சொல்லப்படுற தெய்வங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்றைக்குமே அந்த கிரகங்களை நினச்சிட்டு நம்ம வருத்தப்படுறதை யதார்த்தமாக எடுத்துகிட்டு இருப்போம். அந்த தேவதைகள் யார், அந்த தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவாள். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். மகாவிஷ்ணுவுக்கு இல்லாத சக்தியாக நம்மளுக்கு இந்த கிரகத்துக்கு கிடைச்சிட போகிறது கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா சாஸ்தா பூதநாதாய வித்மஹே பவபுத்திராய தீமஹி தன்னோ சாஸ்திர பிரஜோதய சாஸ்திரே பிரஜோதயான்னு சொல்லுவாள்.
சாஸ்தாவுக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. எத்தனை பேர் சபரிமலைக்கு போகிற வழக்கங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பேன். நான் சபரிமலைக்கு ஒரு தடவை போகும்போது பார்த்துட்டேன்னா 2 காலும் கையும் இல்லை, அவள் மேலே ஏறி போயின்னு இருக்கா, அந்த டோலியில் தூக்கி போயின்னு இருக்கா. அந்த மாதிரி உன்னதமான சக்திகள் கொண்ட 2 தெய்வங்களுக்கு உண்டான, சனிக்குண்டான அதிபதி இந்த 2 தெய்வங்கள். 2 தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப மகத்துவமான பலன்கள் கொடுக்கும். வீட்டில் சங்கு வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். சங்கு நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. வலம்புரி சங்கு எங்கேயாவது விசேஷமாக வாங்கிக்கிறது. அந்த வலம்புரி சங்கில் தீர்த்தம் விட்டு 2 துளசியை போட்டு நித்திய பிரகாரம் கரெக்டாக பூஜைகளை பண்ணுங்கள். நல்ல மகத்துவங்கள் ஏற்படும். அந்த நுனி வந்து வடக்கு கிழக்க பார்த்து இருக்கிற மாதிரி சங்கு வழிபாடு விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு திரு மகேஷ் அவர்கள் கூட உங்களுடைய ஜாதகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான மற்றும் ஆன்மீக தகவல்களையும் தந்துட்டு இருக்காரு. நாம அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். நீங்களும் அவர்கிட்ட கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444459595. எடுத்தோடனே ஒரு நேரம் வந்து லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், நாங்க அம்மாப்பேட்டையில இருந்து பேசுறோம். என் பேர் விஜயகுமாரி. ஓகே விஜயகுமார், யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? அவங்க பையனுக்காக. உங்க பேர் வீரராகவன்? இல்ல எனக்கு புரியல, நீங்க யாருக்காக கேள்வி கேட்க போறேன்னு சொன்னீங்க? பையனுக்காக. சரி பையனா, ஓகே சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. பையனுக்காக கேட்கணும் சார். சரிம்மா. என் பையன் 28/9/1990. பிறந்த நேரம் வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:30 மணி. சரிம்மா, என்ன கேள்வி? எங்க பையன் 10வது தான் சார் படிச்சிருக்கான். அவன் மெக்கானிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்கான். வெளிநாடு போவானாங்கிறதுக்காக தான். சரி, இந்த ஜாதகத்துல வந்து வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கா அப்படின்னு நினைச்சு கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க 1 வாரமா பார்த்துட்டு இருக்கோம் சார். பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கோம் சார். சந்தோஷம். அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையில நவக்கிரகத்துல சந்திர பகவான் அப்படின்னு இருக்கார். இந்த சந்திர பகவானுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. சந்திர பகவான் தான் பிரயாணகாரகர்னு பேர், அதாவது சஞ்சாரகாரகர்னு பேர். இந்த சஞ்சாரகாரகராகிய சந்திர பகவானுக்கு வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த சந்திரனுக்கு உண்டான அதிபதி அப்படின்னு பார்த்தா திருப்பதி சுவாமி, வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லுவாள். இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதும் வழிபாடு பண்ணுறதும் இந்த ஜாதகத்துக்கு பிரயாணங்கள் சிறக்கும். நிறையா பேர் இப்போ நான் வெளிநாடு போகும் பொழுது நிறைய ஆட்கள் கேட்குற வழக்கங்கள், ரொம்ப நாள் நான் இங்கே தங்கியிருப்பேனா, எனக்கு வந்து என் தம்பி வந்து வேலைக்கு வரணும்னு நினைக்கிறான், அது வந்து எனக்கு உகந்ததாக இருக்குமா, அவனால் பிரயாணம், இப்போ நான் வந்துட்டு அவனால் வர முடியல, அவனுக்கு விசா எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, இந்த மாதிரி இருக்கிறவா கூட இந்த வழிபாட்டு முறைகளை பண்ணணும். சரி, சந்திரனுக்கு பண்ணி முடிச்சாச்சு. 7 வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. இது பண்ணி முடிச்சோன்னா பழனி முருகனை தரிசனம் பண்ணுங்க. விஸ்வரூப தரிசனம்னு சொல்லு பேர். வியாழக்கிழமை காலையில் விடிய காத்தால 5-5:30 பார்க்கக்கூடிய தரிசனம் ரொம்ப உன்னதமான தரிசனம். நிச்சயமாக இது நல்ல பலன்களை கொடுக்கும். தாராளமாக வெளிநாட்டு பிரயாணம் சிறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். பேருங்க சார்? சாரதி. சாரதி சார், யாருக்காக கேள்வி கேட்கணும்? எனக்காக தான் மேடம். சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சாமி. சொல்லுங்க சார். உங்க லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். உங்க கூட ஒரு வருஷமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்றோம், கிடைக்கல. ரொம்ப நல்லது. இன்னைக்கு நல்லபடியா கிடைச்சிருக்கு. ஆமா சார். 2017 ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க ஐயா. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 6/3/66. 6/3/66. என்ன கேள்வி உங்களுக்கு? கேள்வி வந்து ஜாப் கொஞ்சம் சரியா பெர்மனன்ட்டா எதுவும் நிக்க மாட்டேங்குது. என்ன தொழில் பார்த்துட்டு? என்ன தொழில்? மார்க்கெட்டிங்ல இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கும். சரி, என்ன சார்ந்த சேல்ஸ்ல சார்? ஃபேன்ஸ் அப்ளையன்சஸ். சரி, இது வந்து எனக்கு நிரந்தரமா இருக்கிறது கிடையாது. இடம் விட்டு இடம் மாறிண்டே இருக்கேன். அதே மாதிரி அங்க போனாலும் சரியான மதிப்பு ஏதாவது கிடைக்காம இருக்கா உங்க இடத்துல, போற இடத்துல? இதுதான் இருக்குது சார். ஒரு இடத்துல போனீங்கன்னா நம்ம இழிவா பேசுறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கு, மதிப்பு கிடைக்காம இருக்கு. ஃபர்ஸ்ட் போகும்போது மரியாதை பேசுறா, அதுக்கப்புறம் மதிப்பு இல்லாம இருக்கு இல்லையா?
பொதுவாக இந்த அமைப்பில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ராஜகோபால யந்திரம்னு ஒரு யந்திரம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. இந்த யந்திரம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததான யந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுறோம். பாக்ய சூக்தம் அப்படின்னு சொல்லுவாள். வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் கேளுங்க. பாக்ய சூக்தம் அப்படின்னு பேர். இந்த பாக்ய சூக்தத்தை அர்ச்சனையும் புருஷ சூக்தத்தில் மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சஹஸ்ரஷீரிஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாச பூமிம் விஷ்பதோ விருத்வா அத்ததஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யத்த பவ்யம் உதாமிருதத் யசேஷான எதன்னேனாதிரோஹதி ஏதாவானஸ்ஸ மகிமா ஆதோ ஜாஜகுஞ்ச புருஷ. ரொம்ப விசேஷமான மந்திரம் இந்த மந்திரம். மனிதனுடைய பிறவி எப்படி, பிறவியோட தன்மைகள் எப்படி இப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த மந்திரங்கள் உணர்த்தும். இந்த மந்திரத்தினால துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். உத்தியோக சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கவலையே பட வேண்டியதில்லை. சாரதிக்கு பெருமாள் பூஜை விசேஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்துமா பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் திருப்பூர்ல இருந்து பவித்ரா பேசுறேங்க. பவித்ரா, யாருக்காக கேள்வி கேட்கணும்? எனக்காக தான் கேட்கணுங்க. சரி, சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் பவித்ராம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய சார். வணக்கம். சொல்லுங்கம்மா. என் பேர் பவித்ராங்க, திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. சொல்லுங்க பவித்ராம்மா. டேட் ஆஃப் பர்த் 9391ங்க. சரிம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. லோனுக்கு ட்ரை பண்றாரு, லோனே ஆக மாட்டேங்குது. யாருக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கா உங்களை வீட்டுக்காருக்கா? எனக்கு தானுங்க. எனக்கு தான் என் பேர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. சரி, ட்ரை பண்ணிட்டு இருக்கா. லோன் வந்து எனக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது, எதனால அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? பொதுவாக பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாட்டு முறைகளை இன்னும் பலப்படுத்திக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். வீட்டு பக்கத்தில் அம்பாள் கோயில் இருந்தால் எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷமான பலன்கள். மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை. வீட்டில் கொஞ்சோண்டு பால் வாங்கிக்கோங்க, பசும்பாலாக வச்சுக்கோங்க. மல்லி புஷ்பத்தை ஒவ்வொன்றா முக்கி லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை பண்ணுறது. பிரகிருத்தியே நம, பிரகிருத்தியே நம, வித்யாய நம, சர்வபூத ஹிதப்பிரதாய நம, ஸ்ரத்தாய நம, விபூத்தியே நம, சுரப்யே நம, பரமாத்மிகாய நம, ஸ்வசயே நம. மகாலட்சுமியுடைய அஷ்டோத்தர நாமார்ச்சனம், சஹஸ்ரநாமார்ச்சனம் உன்னதமான பலன்கள் கொடுக்கும். வீட்டு பக்கத்தில் கோயில் அர்ச்சகர் இருந்தால் வீட்டில் ஒரு லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் வைங்க, நல்ல உன்னதமான பலன்கள் கொடுக்கும். குறைஞ்சது 5 வெள்ளிக்கிழமை பண்ணும்பொழுது நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும், செல்வ செழிப்பு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நினச்ச லோனும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து சுந்தரி பேசுறேங்க. சுந்தரி மேம், யாருக்காக கேள்வி கேட்கணும்? கேட்கணுங்க. சரிங்கம்மா, சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் சுந்தரிமா. ஓம் நம சிவாய. வணக்கங்க. சொல்லுங்க. 23/12/1991ங்க. சரிம்மா. கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம். சரிம்மா. திங்கட்கிழமை மதியம் 2:37ங்க. இப்ப கவர்மெண்ட் வேலை ஜாப் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? இல்ல திருமணம் வந்து அரசாங்க உத்தியோகம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ முடிச்சிருக்கீங்க. டீச்சருக்காக? ஆமாங்க. சரிம்மா, உங்களுக்கு உன்னதமான பலன்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சுந்தரிமா. இதை பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. உங்களுடைய ஜாதக அமைப்பு ரொம்ப விசேஷமா இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், மண்டல பூஜைன்னு சொல்லுவோம். அதாவது 48 நாள் மண்டல பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன் கிடைக்கும். சூரிய பகவானுக்கு ஒரு மண்டலம் விசேஷமான அபிஷேக ஆராதனை, அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்களை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆதித்ய ஹிருதய மந்திரம் சொல்லியிருக்கு, அந்த ஆதித்ய ஹிருதய மந்திரம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி சண்முக புஜங்க அப்படின்னு இருக்குது, சுப்பிரமணிய புஜங்கம். சுப்பிரமணிய புஜங்கத்தை படிக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்துமா பேசுறீங்க? உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் ஷோபா, நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஷோபா, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? மேடம் எனக்காக தாங்க மேம். சரிங்கம்மா, சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசலாமே. ஓம் நம சிவாய. வணக்கம் ஷோபாமா. சார் வணக்கம் சார். ஓம் நம சிவாய. சொல்லுங்க சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் 19/7/1989. சரிம்மா. மகர ராசி, திருவோண நட்சத்திரம் சார். சரி சார், எனக்கு லக்னத்துல ராகு இருக்கும். சோ மேரேஜ்க்கு ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு. 2.5 இயர்ஸா பாத்துட்டு இருக்காங்க, மேரேஜ்க்கு டிலே ஆகுது. சரி.
காலஹஸ்திக்கு போயிட்டு கூட பரிகார பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு. சரி, காளஹஸ்தியில போய் பரிகார பூஜை பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமாங்க சார். எப்படி நிறைய லைன்ல எல்லாரும் உட்காரும்போது நீங்களும் உட்காந்து பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமாங்க சார். மந்திரம் எல்லாம் சரியா காதுல விழுந்ததா? விழுந்ததுங்க சார். கரெக்டா நீங்களும் சொன்னீங்களா? சொன்னோம் சார். சரி, ரொம்ப சந்தோஷம். அங்க நம்ம வழிபடுற பூஜைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 நாகர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இந்த நாகர் கொடுத்து புஷ்பத்தை கொடுத்து பூஜை பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, அந்த நாகர் கொடுத்து புஷ்பம் பூஜை பண்றாங்க. அந்த வெள்ளி நாகர் மட்டும் நீங்க ஒரு 1500 ரூபா பணம் கட்டியிருந்தீங்கன்னா அந்த வெள்ளி நாகர் மட்டும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1200 ரூபா வரும். 2 புஷ்பம். அதை தவிர பார்த்தீங்கன்னா விபூதி, சந்தனம், குங்குமம், மஞ்சள், ஊதுபத்தி, கல்பூரம், நேவேத்தியம், தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுக்குற கணக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அடுத்து அர்ச்சகர். அதாவது எதனால் இது பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப முடியாதவா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னால் முடியவே முடியாது, நான் என்ன பண்ணிக்கிறது? இந்த மாதிரி ராகு கேதுவுக்கு கோயில் சார்பாக கோயிலிருந்து காசு போட்டு இதை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக அது இருக்குது. அதனால் இந்த ராகு கேதுவுக்கு இப்படி பூஜைகள் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ராகு கேது தனியாக சிறப்பாக பண்ணிக்கிறது நல்லது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல கோயிலில் போய் ராகு கேதுவுக்கு சர்பசாந்தின்னு பேர். சர்பசாந்தினா என்ன? கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் சொல்லுங்கள், சர்பசாந்திக்கு இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் முழுமையாக அஷ்டோத்திரம் இருக்கு. 108 அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க. இந்த 108 அஷ்டோத்திர நாமத்தை சொல்லுவாள். ராகவே நமஹ, சர்பதேவதாய நமஹ, பாஷாங்குஷாய நமஹ, பிரபவே நமஹ, சாந்தாய நமஹ, பிரபர்த்தினே நமஹ, ஸ்வரூபாய நமஹ, தான்யாய நமஹ, தன்யாய நமஹ, சர்பராஜாய நமஹ, முகூர்த்தாய நமஹ, மங்களாய நமஹ, பாகவே நமஹ, சசிகலாய நமஹ, க்ரோரரூபாய நமஹ. இந்த மாதிரி மந்திரத்தினால அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். இப்படி ராகு கேதுவுக்கு 2 ராகு கேதுவுக்கு ஒரு மண்டலம் 48 நாள் தொடர்ந்து இந்த வழிபாடை பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும், பாதிப்புகள் தீரும். மேலும் நீங்கள் அந்த மந்திரம் சொல்லும்போது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மட்டும் உச்சாரணம் பண்ணால் போதும், உங்களுக்கு சர்பதோஷ நிவர்த்தியாகும். இந்த சர்பதோஷ நிவர்த்தி ஆயிடுறதுனாலே உங்களுக்கு கல்யாண யோகங்கள் கூடும். கூட ஸ்வயம்வரா பார்வதி பூஜை அப்படிங்கிற பூஜையும் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து சார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? அருப்புக்கோட்டையிலிருந்து. புரியல சார். அருப்புக்கோட்டையிலிருந்து முருகன் சார், யாருக்காக கேள்வி கேட்கணும்? எனக்கு மேடம். சார் லைன்ல இருக்காரு சார், நீங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் முருகன் சார். ஓ நம சிவாய. சொல்லுங்க. என்னுடைய 27/11/1966. சரி சரி. தொழிலுக்கு எதுவும் அமைய மாட்டேங்குது. எப்பத்துலேருந்து இந்த 1.5 வருஷமா இந்த மாதிரி உபாதைகள் இருக்கா? ஆமா சார். ஓகே, இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதம் மேலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது, நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் இருக்கங்காட்டி இடையில மாறும், திருப்பி மாறாது, இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. டிசம்பர் மாதம் உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜனவரி மாதம் கடைசிக்கு மேலே இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதாவது இதோட தாக்கங்கள் ஒரு 3 மாதத்துக்கு குறையும். திருப்பி ஓரளவுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அப்புறம் டிசம்பர் மாதத்துக்கு மேலே இதோட பிரச்சனைகள் இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். முடிந்த வரைக்கும் ஸ்படிகமணி மாலை வாங்கிக்கோங்க. இந்த ஸ்படிகமணி மாலை வாங்கிட்டு ஓம் நமோ நாராயணாய நமத்தை காலையில் 108 தடவை ஜபிச்சுக்கிறதும், அந்த ஜபிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்படிகமணி மாலையை கழுத்தில் போட்டுக்கிறது நல்லது. அப்படி ஜபம் பண்ணும்போது மேலே ஒரு துண்டு போட்டுக்கணும். இந்த விரலை பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல போட்டுட்டு ஓம் நமோ நாராயணா உள்நோக்கி இழுக்கணும். நல்லா கண்ணை மூடி உட்காந்து கிழக்க பார்த்து உட்காந்து சூரிய உதயத்தப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கழுத்தில் அந்த ஸ்படிகமணி மாலை போட்டுக்கிறது விசேஷமான மாற்றங்களையும் தொழில் முறையில் செல்வத்தையும் மகாலட்சுமியோட கிருபகடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு விடை தருவதற்காக திரு மகேஷ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் வந்து லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மங்கையர்கரசிமா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கொடவாசல்ல இருந்து பேசுறேன். சரி,
என் பையனுக்கு மட்டும் 10 வருஷம் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் அவனுக்கு 50 வயசு இருப்பேன். ஓகே. உடம்பு என்ன நல்லாவே வரலமா. வெளிநாட்டுல 2 லட்சம் சம்பாதிச்ச பையன். சரிங்கம்மா, உங்களுடைய கேள்விகளுக்கு விடை தருவதற்காக மகேஷ் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. நீங்க அவர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்மா மங்கையர்கரசிமா. சொல்லுங்க. நம சிவாய. வணக்கம். என்ன பையனுக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹைதராபாத்ல. சரி, எப்படி வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வண்டியில இருந்து நடந்து போறேன். நடந்து போறேன். வெளியில வந்துட்டேன். எப்ப ஆச்சு இது? எப்ப ஆச்சுமா? 10 வருஷம். பதறாம சொல்லுங்க. எப்ப ஆச்சு? 10 வருஷம் ஆச்சுப்பா. இன்னும் சரி, இன்னும் சரியாகலையா? இன்னும் சரியாகல. என்ன பேச்சு வரல? இப்ப வேலைக்கு போறது நடமாடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? ஒண்ணுமே கிடையாது, சும்மா லேசா நடக்கும், அவ்வளவுதான். சரி, சரியா இது பண்ணல. என்ன இப்படி ஆயிருக்குன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. சரி, கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு முன்னோர்களுடைய வருஷாப்த திதிகள்லாம் கரெக்டா கொடுக்குறீங்களா? 50 வருஷம் ஆகுது. இல்ல, முன்னோர்களோட வருஷாப்த திதிகள்லாம் கரெக்டா கொடுக்கறது உண்டா? கரெக்டா கொடுக்குறீங்க. சரி, உங்க இதுல யாராவது அகால மரணம் மாதிரி ஏதாவது அடைந்தது இருக்கா? இல்லையா, அப்படிலாம் கிடையாது. கிடையாது இல்லையா? சரி, நீங்க என்ன பண்ணணும், பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பைரவருக்கு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. பைரவர் வழிபாடு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு பண்ணும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிரத்திங்கரா, இந்த பிரத்திங்கரா தேவியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பிரத்திங்கரா உபாசனை பண்ணுறவ தான் பிரத்திங்கரா வழிபாடு பண்ணுவா. இந்த பிரத்திங்கரா உபாசனை பண்ணுறவா அமாவாசை அன்னைக்கு அந்த அம்பாளுக்கு ஹோமம் பண்ணுறது வழக்கமாக எடுத்திருப்பா. ஸோ ஆக நீங்கள் நரசிங்கரும் பிரத்திங்கரா வழிபாடு பண்ணிக்கிறதும் இந்த ஜாதகத்தில் இந்த மனுஷருக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 வழிபாடும் இவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நைவேத்தியம் நரசிம்மருக்கு பண்ணும் பொழுது தேன் நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட கொடுக்கறது, இவருக்கு தினம் தினம் சாப்பிட கொடுக்கறதும் நல்ல மாற்றங்களும். நீங்கள் பேச்சு வரலன்னு சொன்னீங்க, அந்த பேச்சு வரத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல கவலையே கிடையாது. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? மதுரை ஜீவானகர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பேரு சந்தானேஸ்வரி. என் மகனுக்காண்டி கேட்கணும். சரி, ஓகேம்மா. சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் சந்தானேஸ்வரிமா. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுனது. நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எங்க போனாலும் எல்லாரும் சொல்றாங்க, சார் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அவ்வளவு சிரமமா இருக்கு. ஏன்னா அத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருக்காங்க, உலகெங்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியதா இருக்காங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்கணும்? சரிம்மா, என்ன கேள்விமா? பையன் பேர் என்ன? அசோக்குமார். உங்க சவுண்டு சரியா கேட்கலையேம்மா, நீங்க பேசுறது சரியா கேட்கலையே. 92. என்ன கேள்விமா அவருக்கு? வேலைக்கு போகணும். சரிம்மா. சரிம்மா, என்ன படிச்சிருக்காரு? எம்சிஏ படிச்சிருக்கான். எம்சிஏ படிச்சிருக்காரு. ஒரு உத்தியோகஸ்தானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ உத்தியோகம் கிடைக்கும்னு கேட்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். சரி, இப்போ பொறுத்தளவுக்கு 6ல் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறங்காட்டி இந்த உத்தியோகஸ்தானத்தில் சிறு சிறு தடைகள் யதார்த்தமாக இருக்குமா. இந்த உத்தியோகஸ்தானத்திலேருந்து மாற்றம் கிடைக்கிறது எப்போ எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு மேலே இவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லதுங்கிறத விட ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். சம்ஸ்கிருத மந்திரத்துலேயும் போடலாம், இல்லை நம்ம ஓம்ங்கிற எழுத்துலேயும் போடலாம். அந்த எழுத்தை போட்டுட்டு அது சுற்றிலையும் தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வேல், இந்த வேல் வாங்கி கோயிலில் சாத்துறது இவருக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ராஜகோபால யந்திரம்னு சொல்லுவாள், இந்த எந்திரத்தையும் மரகத பிள்ளையார்னு சொல்லுவாள், இந்த பிள்ளையார் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப நல்லது. இவருக்கு கிழக்கு வடக்க பார்த்த வீடு இப்போவும் எதிர்காலத்திலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும்.
முடிஞ்ச வரைக்கும் சோட்டானிக்கரைன்னு சொல்லுவா. கேரளாவில் இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை பகவதி அம்பாள் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரதும், மதுரை மீனாட்சி அம்பாள் கோயிலில் அம்பாளை தரிசனம் பண்ணுறதும் உன்னதமான பலன்கள் கிடைக்கும். இவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தடைகள்லேருந்து விளக்கங்கள் கிடைக்கும், மாற்றங்களும் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்துமா பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? ஹலோ, நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்குமா கேள்வி கேட்க போறீங்க? என் பேர் சாவித்ரி. சாவித்ரிமா, யாருக்கு கேள்வி கேட்கணும்? என் பையனுக்காக கேட்க போறேன். ஓகே, உங்க பையனோட பேர் என்ன? பாலமுருகன். ஓகே ஓகே, பாலமுருகனை பத்தி நீங்க சார் கிட்ட தெளிவா கேட்டுக்கலாம். பேசுங்க. நம சிவாய. வணக்கம்மா. நமஸ்தே. நமஸ்தே ஜி. சொல்லுங்க. 16/6/86. என் பையன் ஓகே. பாலமுருகன். என்ன கேள்வி? நட்சத்திரம், துலா ராசி. ஆஹா, அருமையான நட்சத்திரம். முடிச்சிருக்கான். சரியான வேலை கிடைக்கல. அதாவது விசாக நட்சத்திரத்தை பிறந்தங்காட்டி பாலமுருகன் பேர் வச்சலா? ஆமா. இல்ல வேண்டுதல் பண்ணி உங்களுக்கு அந்த பேர் வச்சலா? விசாக நட்சத்திரம் பிறந்தான். அவங்க தாத்தா பேரு பாலசுப்ரமணியன், அதனால சேர்த்து முருகன் பேர் சேர்த்து வச்சோம். பரவாயில்ல, அப்ப எல்லா முருகனுடைய பேராவே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா. ரொம்ப உன்னதமான பேர்கள்ல இது ஒரு பேரு. இவர் பி முடிச்சிருக்காரு. பி தானே சொன்னீங்க? ஹலோ. வேலை பார்க்க சரியான வேலை கிடைக்கல. சரியான உத்தியோகம் கிடைக்கல. இவருக்கு எப்போ உத்தியோகம் கிடைக்கும்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா, வெளிநாட்டுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்சவங்க மூலம். வெளிநாடு வேண்டாம். வெளிநாடு வெளிநாடு வேண்டியதில்லை இவருக்கு. வெளிநாடு வேண்டியதில்லை, உள்ளூர்லேயே பண்ணிக்கலாம். ஒரு 4 வருடங்கள் கழித்து அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது விசேஷமான பலன்கள் கிடைக்கும். உள்ளூர்லேயே இவருக்கு வந்து முயற்சிகள் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னு சொன்னால், நரசிம்மர் வழிபாடு இவங்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு எப்போ பண்ணுறது? ஒவ்வொரு சனிக்கிழமையும் நரசிம்மருக்கு பானகம்னு சொல்லுவாள். பானகத்தை நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். 1. 2வது பார்த்துட்டேன்னா, நவக்கிரகத்தில் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு ஒரு 7 வாரம் போய் தீபம் ஏற்றிட்டு வழிபட்டுவாங்க. இவங்களுக்கு இந்த தடைகள்லேருந்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலை 21 மாலையை போட்டு வரதும் இவருக்கு உத்தியோகஸ்தானங்களில் பலம்படும். ராஜகோபாலேந்திரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்புக்கு நன்றி. இந்த 1 மணி நேரத்தில் வந்து நிறைய நேரங்கள் வந்து கால் பண்ணினாங்க. அவங்க கால் பண்ணவங்களாம் ரொம்ப கஷ்டத்தோட கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விளக்கமும் அவங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து அது சாதிச்சா மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கும். கண்டிப்பாக இந்த 1 மணி நேரம் வந்து போதாதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டே இருந்தால் கால்ஸ் வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி வந்து முடிய போகுது. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாகவும் விளக்கமாகவும் விடை சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கே நம்ம பார்த்தாலும் சரி, அவள் வந்து சொல்கிறா, சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, நாங்கள் அதை பயன்படுத்தினோம், அது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா லக்ஷ்மி வழிபாடு. இந்த லக்ஷ்மி வழிபாடு அவ்வளோ உன்னதமாக இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினப்பலன் டெய்லி ராசி பலன்களை உங்களோட வெப்சைட்டில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். மனசாந்தி கிடைக்கிறதுன்னு நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்து சொல்கிறா. இந்த நிகழ்ச்சியோட சிறப்பே அதுதான்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கிறவர்களும் தொடர்பு கொண்ட வாழும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தை கொண்டு முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகல் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி. என்ன நேயர்களே, இந்த நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு திரு ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர் கொடுத்த அனைத்து பூஜை சம்பந்தமான தகவல்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறோம். நாம மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.